ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். டிசம்பர் 31 2023 முடியக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு ஒரு ராஜயோகமானது உருவாயிருக்கு. அந்த ராஜயோகம் 2024 தொடர்ந்து கிடைக்க போகுது. அந்த ராஜயோகம் குறிப்பிட்ட 4 ராசிக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. எந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ராஜயோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதாவது குரு பகவான் தற்போது மேஷ ராசியில் பிற்போக்காக அமர்ந்திருக்கிறாரு. அதாவது பின்னோக்கி நகர்றாரு. டிசம்பர் 31 முதல் குரு ஒரே ராசியில் நேரடியாகவும் செல்வார். இதனால தான் இந்த அற்புதமான ராஜயோகமானது தற்போது உருவாயிருக்கு. ஜோதிடத்தின்படி கிரகங்களுடைய ராசி மாற்றம் 12 ராசிகளுடைய வாழ்க்கையிலையும் சுப அல்லது அசுப விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. மேலும் டிசம்பர் மாதம் மிகவும் சிறப்பான மாதம். டிசம்பர் மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இந்த மாதத்தில் சில முக்கியமான கிரக பயிற்சிகள் நடைபெறுவது அவ்வப்போது வழக்கமாகவே ஒவ்வொரு ஆண்டும் இருக்கு. அது தொடர்ந்து புதிய ஆண்டுக்கு வருவது வழக்கமாகவே இருக்கு. மேலும் நட்சத்திரங்கள் தங்கள் ராசிகளை மாற்றப் போகிறது என்றால் அதனுடைய தாக்கம் 12 ராசிகள்லையுமே ஏற்படும். டிசம்பர் கடைசியா சுக்கிரன், சூரியன், புதன், வியாழன் மற்றும் செவ்வாய் ஆகியவை ஒரே ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர போறாங்க. இப்போது தேவகுருவான வியாழ கிரகம் மேசத்துல பிற்போக்கு நிலையில இருக்கு. அதாவது வக்ர பயிற்சியை அடைகிறாரு. டிசம்பர் 31 குரு ஒரே ராசியில நேரடியாக செல்வது தான் இந்த மாதிரியான ராஜயோகத்துக்கு காரணம். ஜோதிடத்துல வியாழன் தேவகுரு என்று அழைக்கப்படுறாரு. வியாழ பகவான் அறிவு, ஆசிரியர், குழந்தை, மூத்த சகோதரர், கல்வி, புனித இடம், செல்வம், தொண்டு, அறம், வளர்ச்சி போன்றவற்றின் முகவராகவும் இருக்கிறாரு. சுமார் 500 ஆண்டுகளுக்கு பிறகு வியாழன் மேசராசிக்கு மாறுவது குல்தீப் ராஜயோகத்தை உருவாக்குது. இந்த ராஜயோகம் தான் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. குல்தீப் யோகம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குல்தீப் யோகம் என்பது வேத ஜோதிடத்தில் உள்ள கிரகநிலைகளில் ஒரு குறிப்பிட்ட கலவையாகும். சூரியனும் சந்திரனும் ஒன்று கொண்டு 2 மற்றும் 12ஆம் வீடுகளில் இருக்கும்போது இது நிகழ்வது வழக்கம். தனுசு ராசிக்காரங்களுக்கு சூரியன் 2வது வீட்லையும் சந்திரன் 12வது வீட்லையும் இருந்தால் அல்லது அதற்கு நேர்மாறாக இருந்தால் இந்த குல்தீப் யோகத்தை உருவாக்குவார். ஜோதிடத்தில் இந்த குல்தீப் ராஜயோகம் ஒரு தனித்தன்மை உண்டு. இது ஒரு அரிய வானியல் நிகழ்வு என்று சொல்லலாம். இந்த யோகத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க சிறப்பான பலன்களை பெறுவீங்க. அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரங்க யார் என்பதை பற்றி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராஜயோகம் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷமில் பிறந்த மேசராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. மேசராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி இந்த ராஜயோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. மேசராசிக்காரங்க உங்களுக்கு வியாழ பகவானுடைய பிற்போக்கு நிலையில் இனிமையான பலன்கள் நிறைய உங்கள் வாழ்க்கையில் இந்த டைம் பெறலாம். இந்த நேரத்தில் நீங்கள் நிதி நன்மைகள் அனுபவிக்கிற மாதிரி நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் உங்கள் தொழிலில் நல்ல பலன்களை நீங்கள் பார்த்திடலாம். பிற்போக்கு வியாழன் காலத்தில் வர்த்தகர்கள் அதிக லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கும் அது பாராட்டப்படுவதற்கும் இதுதான் டைமு. எழுத்து, பத்திரிகை அல்லது கல்வி சம்மந்தப்பட்ட உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பான பலன்கள் நிறைய பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கிரகங்களுடைய பயிற்சி மேசராசியோடு சேர்ந்து வருவது தான் ரொம்ப சிறப்பு. அதனால தான் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டமானது கிடைக்கும். ஒவ்வொரு பணியும் நீங்கள் இனி செய்யும்போது அதில் தடையில்லாமல் வெற்றிகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்திட முடியும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட உங்களுக்கு வெளிநாட்டில் வேலையானது கிடைக்கும். நீங்கள் வளமானவர்களாக இருக்க அதிகப்படியான வாய்ப்பு இந்த யோகத்தில் உண்டு. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் முடிஞ்சு அதன் மூலிமா உங்களுக்கு லாபங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நீங்கள் பார்த்திட முடியும். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த யோகம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.
கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடகராசினர் நோட் பண்ணிக்கோங்க. வியாழனுடைய நேரடி இயக்கம் கடகராசிக்கு நல்ல பலன்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தர இருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி நன்மைகளை நிறைய பெற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுங்க. அது உங்களுக்கு நிறைய ஒரு இதை கொடுக்கும், அன்பை கொடுக்கும். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவதில் கவனம் செலுத்தினீங்கன்னாவே போதும். உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதியெல்லாம் கிடைக்கும். உங்கள் பணி மெயினாக பாராட்டப்படும். தொழிலில் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதேனும் நிலம் அல்லது விலையுயர்ந்த பொருட்களை வாங்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பானது இந்த டைம் உண்டு. கூட்டாண்மையோடு வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு நல்ல லாபத்தை பார்த்திடலாம். அதை விட மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே உண்டு. அந்த சாத்தியக்கூறுக்கேற்ப இந்த மாதம் நீங்கள் செயல்பட்டாவே ஈஸியாக உங்களுக்கு திருமணம்லாம் நடைபெற்றும். அதே போல் ஆரோக்கியத்தில் கூட எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதுக்கு முன்னாடி ஆரோக்கிய ரீதியாக பல பாதிப்புகள் இருந்ததெல்லாம் கூட இப்போ இந்த டைம் ஆரோக்கிய பாதிப்புகளும் நீங்கும். அதே போல் இந்த டைம் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, தன்னம்பிக்கையோடு செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுக்க போகுது. அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நோட் பண்ணிக்கோங்க. வியாழனுடைய இயக்கம் சிம்மத்துக்கு தொடர்புடையதாக இந்த டைம் வலுவாக அமைஞ்சிருக்கு. இதனால் உங்கள் ராசிக்கு பணப்பிரச்சனைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போகுது. உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வாய்ப்பை பயன்படுத்தி திருமணத்தை நடத்தி கொள்ளுங்க. கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் இனி நிறைவேறும். ஒவ்வொன்றா தொழில் வியாபாரத்தில் இனி வெற்றியானது நீங்கள் ஈஸியாக அடைய முடியும். உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி அதிகமாக அதிகரிக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான அதிர்ஷ்டங்களை இந்த ஒரு யோகம் உங்களுக்கு கொடுக்க போகுது. வியாபாரம் கூட புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் வியாபாரமே செய்யாமல் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த டைம் வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வியாபாரத்துக்கு அடிக்கால் போடுறது, வியாபாரத்துக்கு லோன் வாங்குறது, வியாபாரத்துக்கு இடம் பார்க்கறது, வியாபாரத்துக்கு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். எது பண்ணாலும் வியாபார ரீதியாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். ஸோ வியாபாரம் மட்டும் கிடையாது, உத்தியோகத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் பலன் நல்லபடியாக கிடைக்கும். ஸோ வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நடக்கும். வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரியான சில அதிசயங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். கடைசியாக எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் பார்த்தீங்கன்னா மீனமில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கும் உண்டுங்க. ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு வியாழன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. உங்கள் ராசியுடைய அதிபதியாக இருக்கிறதுனால இந்த அதிர்ஷ்டம் உண்டு. தொழில்துறைகளில் நல்ல வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலைக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். உழைப்புக்கு பஞ்சம் இருக்காது. கல்வி போட்டிகளில் வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கும். இந்த மாதம் நிதி நெருக்கடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமாக எல்லா பலன்களும் இருக்கும். புதிய வேலை உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அதே போல் சமூகத்தில் உங்களுடைய பதவியும் நற்பெயரும் நிறைய உயரும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் நல்ல அதிர்ஷ்டம் உங்களோடு வரும். ஸோ நீங்கள் வியாபாரத்திற்காக வெகு தூரம் செல்வதற்கு கூட வாய்ப்பு நேரிடும். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மொத்தம் 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய இந்த யோகத்தினால இந்த 4 ராசிக்காரங்க வாழ்க்கையில் செழிக்க போகிறீங்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை இந்த 4 ராசிக்காரங்களும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த தாள்களுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இந்த 4 ராசிக்காரங்களும் இந்த வீடியோ பார்த்து இந்த தாள்களுக்கேற்ப இனி நடந்து அவங்களும் பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.